ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் அதோட அருமை நமக்கு புரியவே புரியாது. அது போனதுக்கு அப்புறம் தான் புரியும். அப்படி இன்னைக்கு என்னத்தை தொலைச்சேன் தெரியுமா? இங்கே வச்சுதான் என் புஜிமா 24 மணி நேரமும் போட்டுட்டே இருப்பேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் இப்போ இல்லைங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இதோ திஸ் கை தான். அது எப்படான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். இந்த விஷயத்தினால என்னால் இன்றைக்கி ஆஃபீஸ் போக முடியல. மணி 4 ஆச்சு. சரி இன்றைக்கி ஆனால் ஸ்வைப் பண்ணியே ஆகணும். சரி ஸ்வைப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். பல மாதம் கழித்து பெங்களூரில் கருகர மேகத்தை பார்த்தேன். சரி மஜாவாக ஒரு டீயை போடலான்னு டீயை போட்டேன். சப்புன்னு குடிச்சிட்டு சரி மெட்ரோ ஏறலான்னு போனால் அங்கே மெட்ரோ லேட்டு. மெட்ரோலேருந்து இடம் ஏறப்போ நிலமை ரொம்ப மோசமாச்சு. சரி இது சரிப்பட்ட வராதுன்னு ஸ்வைப் பண்ணிட்டு உடனே ஓடி வந்துடலாம் மாட்டி போன்ட்டு கொடுக்கட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நினச்ச மாதிரியே நான் மலையில் மாட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். பயங்கரமாக மழை அடிச்சு ஊற்றுன்னு ஊற்றி முடிச்சு பெங்களூரே நினைவு வச்சிருச்சு. நானும் மழை இப்போ நின்றோம் அப்போ நின்றோம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் மழை நின்ன பாடே இல்லை. இன்னும் காற்று ஹெவியாக ஜாஸ்தியாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை எனக்கு மேலே அந்த மெட்ரோ ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. அது கீழே நின்றுட்டேன். ரொம்ப நேரமாக அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்ன சரிப்பட்டு வராது மண்டை சூடாயிருன்ட்டு இந்த மழைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டை கேட்டேன். அது என்ன பாட்டு தெரியுமா? புலராத அதுக்கப்புறம் மெட்ரோ போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஆனால் மெட்ரோவில் அதோட நனைஞ்சதோட விடுவாங்களான்னு தெரில. அதோட பயத்தோடு போனேன். அப்புறம் கடைசியாக உள்ளே விட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய சம்பவமே காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே பெங்களூரில் வந்து விண்டோவுக்கு மேலே சன்ஷேட் வச்சுலாம் கட்ட மாட்டாங்க. இங்கே நான் போகிறதுக்கு முன்னாடியே விண்டோ ஓப்பன் பண்ணிட்டே போனேன். மழை தண்ணி ஃபுல்லாக அவ்வளோ வீட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் தான் ஃபுல்லாக மாப் போட்டுட்டு இருந்தேன். ஒரு வாளி தண்ணி இருந்திருக்கும் வீடு ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தா அவ்வளோ கருன்றது. அந்தளவுக்கு தர அவ்வளோ தூசி. அப்புறம் காலையிலே லேப்டாப் சரி பண்ணதுக்கு இங்கே பக்கத்தில் கொடுத்துருந்தேன். என் நேரம் எந்த அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருந்திருக்குன்னா, ரேப்பிடோவை போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு டிராஃபிக்கு. என்னடா நான் நடந்து போயிட்டு இருந்தேன் ஆட்டோவில் போகிறேன்னு பார்க்குறீங்களா? கடைக்கு போனேன். பேட்டரியில் ப்ராப்ளம் இல்லை, சார்ஜர் தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஹெச்பி கடை தேடினேன், ஒன்று இருந்தது. பட் கடை சீக்கிரம் மூடிடுவாங்களாம். என் நேரம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் சிக்னலை கடந்திருப்பேன். ஸ்டார்டிங் இங்கே பக்கத்தில் வந்தோன்னா ரெட் சிக்னல். எனக்குன்னா சரி காண்டு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் ஆகுது, டிராஃபிக் பயங்கரமாக ஆகுது. கடைக்காரர் ரொம்ப நேரம் கடை எனக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. லேட்டாகிருது தம்பி, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவோன்னாரு. மேப்பில் நானும் பார்க்குறேன், கரெக்டாக 5 நிமிஷம் காட்டுது. எனக்கு அப்படியே ஏதோ ஆக்ஷன் பட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக சார்ஜரை வாங்கிட்டேன். ஒரு பிரியாணி ஃப்ரைட் ரைஸும் வாங்கி அப்படியே ஜாலியாக படம் பார்த்துட்டு